குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவை நமஸ்காரம் பண்ணி தான் நம்ம எல்லா காரியமே தொடங்குகிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு குரு உண்டு, நிச்சயமாக உண்டு. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஒரு குரூப்புக்கு ஒரு குரு உண்டு, தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு குரு உண்டு, மனைவிக்குன்னு ஒரு குரு உண்டு, மகளுக்குன்னு ஒரு குரு உண்டு, மகனுக்கு ஒரு குரு உண்டு. இதை எல்லாத்தோட எனக்கு என்னுடைய குலத்தை காக்கக்கூடிய ஒரு குரு அப்படின்னு என்னுடைய மனசுக்கு பிடித்தமான குரு உண்டு. எத்தனையோ குருக்கள் இருக்கலாம். குருக்களுக்கு பேர்கள் மாறலாம், உருவங்கள் மாறலாம், அவர்களுடைய உபதேசங்கள் மாறலாம், அவங்களுடைய அந்த ஃபார்முலாலாம் மாறலாம். துவைதம், அத்வைதம் அப்படிங்கிற எல்லா விதமான மாற்றங்களும் இருக்கலாம். ஒருவர் ராமாயணத்திலிருந்து கோட் பண்ணலாம், இன்னொருத்தர் மகாபாரதம், இன்னொருத்தர் பகவத்கீதை, வேதங்கள், புராணங்களில் இருந்து குருக்கள் நமக்கு சொல்லலாம். குரு நிறைய பேர் மாறுபடலாம். ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு குரு நமக்கு வரலாம். அந்த குரு சொல்கிறது அந்த காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப ஸ்லாக்கியமாக இருக்கும். ஆனால் இவ்வளவு சொல்கிற நான், தயவு செஞ்சு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, தெய்வம் ஒன்று தான். எவ்வளவு குருக்கள் வேணாலும் இருக்கலாம். ஜீவ நதிகள், குரு அப்படிங்கிறவங்க ஜீவ நதிகள். அந்த ஜீவ நதிகள்லாம் எங்கே போய் சேரும் அப்படின்னா பரமாத்மாவோட பாதத்தில் போய் சேரும். பரமாத்மாவனுடைய பாதத்தில் போய் சங்கமமாவது தான் ஜீவ நதிகள். அந்த ஜீவ நதிகள் பொறுப்படுற இடத்துலையே போய் சேரும் அப்படிங்கிறது தான் ரகசியம். ஜீவ நதிகள் இறைவனிடத்திலிருந்து புறப்படுது, இறைவனிடத்தில் போய் சேருது. அந்த மாதிரி தான் நடுவில் நம்ம வாழும் வாழ்க்கைக்கு இந்த வாழ்க்கையினுடைய தத்துவத்தையும் நம்ம தடுமாறும்போது அந்த குருக்கள் இறைவன் குருவாக இங்கே வழிகாட்டுறது தான் நமக்கு ஒரு சிறப்பு. குருவருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் அந்த திருவருளோடு கூடிய குருவருள் நமக்கு அமையிறதுங்கிறது தான் மிகப்பெரிய ரகசியம். இந்த பூமியில் குருவே இல்லாத ஒரு மனிதனை நீங்கள் காட்டவே முடியாது. அது தொழில் ரூபமாகவோ, கல்வி முகமாகவோ, அல்லது மன உறுதி ரூபமாகவோ, அல்லது செயல்பாடுக்கோ, வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கோ மறைமுகமாக எப்படி ஒரு தாய் இருக்கிறாளோ அப்படி ஒரு குரு இருந்தே தீருவார். அதுதான் குரு. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இவங்களுக்கெல்லாம் தலைவனாக, முதல்வனாக, ஏகமாக, ஒருவனாக இருப்பது இறைவன். இறைவன் ஒருவனே. அதுதான் இந்த சமுதாயத்தினுடைய பிரதிபலிப்பு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா?